வெல்கம் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரொம்பவே சிம்பிளாக ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மிளகு போண்டா. வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 300 கிராம் வெள்ளை உளுந்த 2 மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ வாங்க இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது இது கூடவே 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் சீரகம் லைட்டாக கையில் நசுக்கி சேர்த்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். கூடவே பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த போண்டாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுருவோம். நம்ம கையை வச்சு கூட நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது நல்லா போடுற பதத்துக்கு இருக்குது பாருங்கள். வாணலில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருதான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு இப்போ போண்டாவை போட்டுக்கலாம். நம்ம ஒட்டாத அளவுக்கு ஒவ்வொன்றையும் தனித்தனியாக போட்டுக்கலாம். இந்த போண்டா பார்க்குறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. நம்ம இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. மிளகு, சீரகம், பெருங்காயத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த ஸ்நாக் வந்து உளுந்து ஊற வைக்க மட்டும்தாங்க டைம் எடுக்கும். மற்றபடி இந்த டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ திருப்பி போட்டு இந்த பக்கமாக ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் தான் பிடிக்கும், டக்குன்னு வெந்துடும். வேகிறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். பாருங்கள், சூப்பராக வெந்து தயாராகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம இருக்கிற மாவெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம சைடிஷாக தேங்காய் சட்னி இல்லை சாம்பார் இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.